எனக்கு எப்பயுமே இந்த ஏரோப்ளைன்ஸை பார்க்கும்போது இந்த கேள்வி தோண்டிகிட்டே இருக்கும். இப்போ இருக்கிற ஏரோப்ளைன்ஸ் எல்லாமே பலாயிரம் அடி உயரத்தில் பறக்குது. அதுவும் நம்ம மிலிட்ரி ஜெட்ஸ் எல்லாமே ஹை ஸ்பீட்லேயும் ஹை ஆல்டிடியூட்லையும் ட்ராவல் பண்ண முடியும். அப்படின்றப்ப நம்ம ஏன் இந்த ஏரோப்ளைனில் ஸ்பேஸுக்கு போகக்கூடாது? இப்போ நம்ம ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ராக்கெட்ஸ் தான். இந்த ராக்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. என்னதான் ராக்கெட் லான்ச்சஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போனாலும் இன்னமும் சில மிஸ்டேக்ஸ் அங்கே இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பல ஸ்பேஸ் கிராஃப்ட் ரீஎன்ட்ரி ஆகும்போது வெடிச்சிருக்கதை நம்ம பார்த்துருக்கோம். ராக்கெட்ஸ் இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அப்படியே இந்த சைடு ஏரோப்ளைன்ஸை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பேர் இந்த ஏரோப்ளைன்ஸை டிராவல் பண்றாங்க. அப்பப்போ ஏரோப்ளைன்ல ஆக்சிடென்ட் நடக்குது தான், ஆனா ரொம்ப 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 கம்மியான சதவீதம் தான் அந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ராக்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஏரோப்ளைன் தான் ஒன் ஆஃப் த சீப் அண்ட் சேஃப்டியஸ்ட் மெத்தடா எனக்கு தோணுது. ஆனா ஏரோப்ளைன்ஸால ஸ்பேஸ்க்கு போக முடியுமா? இதை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ரிலேட்டிவிட்டியை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க.